தேவ பிள்ளையே, 9வது வசனம் இப்படியே சொல்லுகிறது, முது முகத்தை எனக்கு மறையாதையோ. தேவ பிள்ளையே, அவர் இன்றைக்கு என்ன சொல்லுகிறாங்க அப்படின்னா, தன்னுடைய பிள்ளைகளுடைய முகரூபத்தை பார்க்கும்படியாக. யாருடைய முகரூபத்தை? அந்த கண்மலையினுடைய வெடிப்புகளில் அந்த கிறிஸ்துடைய உபதேசத்துல நிக்கிற பிள்ளைகளை எதற்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னா, யோவான் 8வது அதிகாரத்துல 43வது வசனத்துல, என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள், என் உபதேசத்தை கேட்க மனதில்லாததினாலே அப்படின்னு சொன்னது போல, தேவ பிள்ளையே, ஆண்டவர் நம்மை எதற்காக நியமித்தாங்க அப்படின்னா, நித்திய விவாகத்துக்கென்று நியமித்திருக்கிறாங்க. நித்திய விவாகத்துக்கென்று நம்மை நியமித்திருக்கிறாங்க. நம்ம அவருடைய சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள்ள என்ன செய்யணும்? போகணும். அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துக்கு எழுதின நிருபத்துல 1வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, பொய் உரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்து நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி. அதாவது நம்முடைய தேவன் நம்மை நித்திய விவாகத்துக்கு எதற்கு நியமித்தாங்கன்னா, அவரு இப்ப பாருங்க, சில திருமணங்கள்லாம் நிச்சயார்த்தம் பண்ணிருப்பாங்க. அது திருமணம் நடக்கிறதுக்கு இடைப்பட்ட காலத்துல அது என்ன செஞ்சிரு அப்படின்னா, இல்லாமல் போயிரு. என்ன ஏதாவது பிரச்சனைகள் வந்துரு, இல்ல ஏதாவது அது சரியில்லை இது சரியில்லை அப்படிங்கிற பகுதியில என்ன செய்யுரு, போய்விடு. ஆனா நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறாங்க, ஓசியா 2:19-20 படி ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, உண்மையாய் நம்ம என்ன செஞ்சிருக்கிறாங்க, உருக்கமாய் இரக்கமாய் நியாயமாய் கிருபையாய் நம்மை அவருடைய நித்திய விவாகத்துக்கு மனவாட்டி சபைய அவங்க நியமித்து இருக்கிறாங்க. அந்த தேவன் இந்த உலக திருமணத்துல பிரச்சனைகள்னால நின்னு போதா. ஆனா நம்ம ஆண்டவர் சொல்லுகிறாங்க, தீத்து 1:3 பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி. அப்ப தேவ பிள்ளையே, மனவாட்டி சபைக்கு ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை வாக்குத்தத்தம் பண்ணி அதற்காக நித்திய விவாகத்துக்கென்று மனவாட்டி சபையை தேவன் என்ன செய்திருக்கிறாங்க, தன்னுடைய திருமணத்திற்காக நியமித்து வைத்திருக்கிறாங்க. அதை குறித்து நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவு நமக்குள்ள யாருக்கு வரணும் அப்படின்னா, மனவாட்டி சபைக்கு வரணும். கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவு, கிறிஸ்து இயேசுடைய உபதேசத்தை அறிகிற அறிவு நமக்குள்ள என்ன செய்யணும், வரணும். ஆமா, அதற்காக ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாங்க, வைத்திருக்கிறாங்க. எப்படி ஒரு கணவன் மனைவி தன்னை திருமணத்துக்கு முன்பாக பேசி பேசி அறிகிறாங்க இல்லையா, அதே மாதிரி நம்ம இன்னைக்கு சத்தியத்தை அறிகிற அறிவு, கிறிஸ்து இயேசுடைய உபதேசத்தை அறிகிற அறிவு, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே அதை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உண்டாகும்படியாக ஏற்ற காலத்திலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். ஏற்ற காலத்தில் தம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளைகளின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். அப்ப மனவாட்டி எப்படின்னா, நித்திய விவாகத்துக்காக நியமிக்கப்பட்ட சபை என்கிற கிறிஸ்துவுடைய மனவாட்டி சபையே, உன்னை ஆண்டவர் சத்தியத்தை அறிகிற அறிவுக்காக ஏற்ற காலத்தில் தம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே நீ அறிந்து கொள்ளும்படியாக, வசனத்தினாலே அவரை அறிந்து கொள்ளும்படியாக. இன்றைக்கு மாய்மாலமான காதுக்கு இனிமையான கள்ள உபதேசங்களை, மாய்மாலமான உபதேசங்களை, அந்தி கிறிஸ்துடைய உபதேசங்களை நம்ம பார்க்கிறோம். தேவ பிள்ளையே, இந்த வேத புத்தகத்திலேயே நிறைய மாறுபாடான உபதேசம். சபையானது அந்தி கிறிஸ்துடைய காலத்துக்கு நிற்காது. அதற்கு முன்பாக ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்படும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சபைக்கு தேவன் வைத்த பெரிய ஒரு பகுதி அதுதான். அதற்காகத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறாங்க, யோவேல் தீர்க்கதரிசி 2:16 சொல்லுகிறாங்க, ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், மூப்பர்களையும் பிள்ளைகளையும் பாலுங்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவை விட்டு புறப்பட போகிற காலம். அதனால ஏற்ற காலத்தில் அவர் வெளிப்பட போகிறபடியினாலே நாம் அவருடைய கட்டளைகளை, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கட்டளைகளை, கற்பனைகளை, நியமங்களை, உபதேசங்களை கை கொண்டு நடக்கிற கண்மலையின் வெடிப்புகளில், சிகரங்களில், மறைவிடங்களில் தங்குகிற புறாவே, உன் முக
விஸ்வரூபத்தை காண்பி, உன் சத்தத்தை கேட்கட்ட, தேனிலும் தெளிதேனிலும் மதுரமான இன்பமான உன் சத்தத்தை கேட்கட்டும். ஆமா, குருவிகள் பாடும் சத்தம் கேட்க போகிறது. காட்டு புறாவின் சத்தத்தினாலே சபைகள் நிறைய போகிறது. தேசத்திலே இப்படிப்பட்ட சத்தங்கள் வரப்போகிறது. ஏனென்றால் இந்த சமீப காலத்திலே இந்த கடைசி நேர எழுப்புதலுக்கு ஆண்டவர் அடியோனுக்கு இந்த 2025 ஆண்டிலே ஆண்டவர் அடியோனுக்கு காண்பித்தது குருவிகள் பாடும் சத்தம். ஆமா, இதுவரைக்கும் மறைவிடங்களிலே தங்கி காணப்பட்ட அந்த குருவிகள் எல்லாம் என்ன அப்படின்னா, நல்ல கவனிங்க, மழை காலத்துல என்ன செய்யும் அப்படின்னா, குருவிகள் எல்லாம் தன்னுடைய கூடுக்குள்ள பயிரும் அப்பப்ப என்ன செய்யும், இறை தேடுவதற்காக போகும் இல்லையா? அதெல்லாம் மாறி காலத்துல அப்படி இருக்கும். ஆனா மாறி காலம் முடிந்து மழை காலம் முடிந்ததுக்கு அப்புறம் குருவிகள் என்ன செய்யும் அப்படின்னா, தன்னுடைய இடத்துல இருந்து கூடுகளை விட்டு சந்தோஷமாய் பறந்து எப்படின்னா, அது பாருங்க அப்படியே ஒரு கூட்டமா சத்தம் போட்டு கொண்டே போகும். அதோடைய சத்தமே ஒரு இனிமையா இருக்கும். அதைத்தான் ஆண்டவர் உன்னத பாட்டு 2வது அதிகாரத்துல 12வது வசனத்துல இப்படியா சொல்லுகிறாங்க, பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது, குருவிகள் பாடு காலம் வந்தது. அப்ப குருவிகள் என்ன செய்ய போகுது அப்படின்னா, இதோ மாரிக்காலம் சென்றது, மழையும் ஒளிந்தது, மாரிக்காலம் முடிய போகிறது. இந்த ஆட்டம் பாட்டம், இந்த கொண்டாட்டம், இந்த பாடல் இதெல்லாம் முடிய போகிறது. இவர்கள் பாடின பாட்டுனால இன்றைக்கு சபைகள் பாழாய் போயிட்டு, இப்போ என்ன அப்படின்னா, இந்த பாடகர்கள் பாடின இந்த நூதனமான உபதேசம், கிறிஸ்துவுடைய உபதேசம் இல்லாம சத்திய வசனத்தை போதிக்க வேண்டிய இன்றைக்கு அந்த பகுதியில் இருந்த தேவனுடைய பிள்ளைகள் கூட வஞ்சிக்கப்பட்டு இன்னைக்கு இருக்கிற அந்த பாடகரோட சேர்ந்து என்ன செய்தாங்க, சபைகளை பாழாக்கி தீட்டுப்படுத்தி. நான் சொல்லல, தேவன் ஆமா அந்த நபர்களை கொண்டு நிறுத்தி இவர்களாலே சபைகள் பாழாக்கப்பட்டது என்று சொல்லி சில முறை காண்பித்திருக்கிறாங்க. பல முறை பிராடு விட விரும்பல, சில முறை அப்படின்னா ஒரு 4-5 முறை காண்பித்தாலே அது பெரிய காரியம். சரியா? ஆமா, அவர்களை குறித்த தீர்க்க தரிசனங்கள் இந்த தீர்க்க தரிசன டைரிகளில அவங்க பேர்கள்லாம் எழுதப்பட்டு அவர்களை கொண்டு நிறுத்தி ஆண்டவர் காண்பிப்பாங்க. அப்ப பாட்டை விரும்பலையா? புதிய ஏற்பாட்டுக்கு பாட்டு கிடையாது. புதிய ஏற்பாடுல ஆண்டவர் தன்னுடைய சீஷர்கள் அப்போஸ்தலர்களுக்கு சொல்லி கொடுத்தது, நீங்க உலகம் எங்க போய் படைப்பிற்கெல்லாம் என்ன செய்யுங்க, சுவிசேஷத்தை அறிவித்து பிதா குமார பரிசுத்தாவி நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுத்து அவங்களை சீஷராய் மாட்டுங்க. இதுதான் பிரதான கட்டளை. இதுதான் சபை செய்யணும், இதுதான் ஊழியம் செய்யணும். பாட்டு அதெல்லாம் சம்பந்தம் கிடையாது. அப்ப இதுக்கு முன்னால பாடி இருக்காங்க. இதுக்கு முன்னால பாடின தேவ மனுஷர்கள்லாம் என்ன செய்தாங்கன்னா, தேவ சமூகத்துல விழுந்து கிடந்து அவங்க உபவாசம், கண்விழிப்பு, அர்ப்பணிப்பு இதெல்லாம் செய்து அவங்க பணத்துக்காக பாட்டு எழுதி பணம் சம்பாதித்து என்ன செய்யல, காணப்படல. தேவன் அவங்களுக்கு ஏதோ கொடுத்த பாடல்களை எழுதி இருக்கிறாங்க. அந்த பாடல்கள் இன்னைக்கு போதுங்க. அன்னைக்கு எழுதப்பட்ட அந்த பாடல்கள் இன்னைக்கு படிச்சாலே நம்ம என்னது, அதுவே போதுமானது. அதனால தேவ பிள்ளை இப்ப பாருங்க, இந்த மாதம் ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ண, அடுத்த மாதம் ரிலீஸ் பண்ண, இந்த வருஷம் இப்ப இந்த டிசம்பர் வரப்போது, நவம்பர்ல இருக்கிற டிசம்பர் ஜனவரிக்கு எத்தனை பேர் பாட்டை ரிலீஸ் பண்ண போறான், எத்தனை பேர் பைபிளை உருட்டிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு தெரியல. என்ன பாட்டை பாடுனா ஜனங்கள் நம்முடைய சாங் ஹிட் ஆகும், எப்படி வியூஸ் போகும், எப்படி யூடியூப்ல மற்ற இடத்துல நமக்கு காசு வரும், எவ்வளவு பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த நாட்களில இப்ப ஜனவரிக்காக புது வருட பாடல்களை இப்ப என்ன செய்து கொண்டிருப்பாங்க, ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பாங்க. இதை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் என்ன செய்யறாங்கன்னா, வஞ்சிக்கப்பட்டு கிறிஸ்துடைய உபதேசத்தை விட்டுட்டு இந்த பாடல்கள் பாடக்கூடாதா, பாடல் பாடக்கூடாது அப்படிலாம் எங்கேயும் சொல்லலைங்க. ஆனா பாடல் என்ன பாடலா இருக்கணும்னா, ஞான பாடலா இருக்கணும். நமக்கு பாடுகிற அந்த பாட்டு நமக்கு ஞானத்தை போதிக்கணும், ஞான கண்மலையை சொல்லணும், ஞான கண்மலையின் பானத்தை கொடுக்கணும். ஆமா, நித்திய கண்மலை அந்த கண்மலையின் வெடிப்புக்குள்ள இருக்கணும். ஆண்டவர் ஏங்க பாடல? அவருக்கு பாட தெரியாதா? சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து ஏன் பாடல? உங்களுக்கு பாட தெரியாத? சோத்திர பாட்டை பாடுனவங்களுக்கு மற்ற ஆத்திரமான பாட்டுல பாடி இருக்க முடியாதா? இன்னைக்கு ஜனங்கள் அழிக்கிற பாட்டை பாடி இருக்க முடியாதா? அப்போஸ்தலர்களுக்கு சொல்லி இருக்க முடியாதா? எப்ப அவர் 2 பாட்டை பாடி கொஞ்சம் காசை பிரிங்க, நம்மகிட்ட காசு இல்ல, ஆமா வரி கட்டுறதுக்கே காசு இல்லாம இருக்கு, டக்குன்னு என்ன செய்யுங்க, ஒரு பாட்டை பாடுங்க அப்படின்னு சொல்லி இருக்கலாம். நல்ல கவனிங்க. அதாவது மும்பை பட்டணத்துல அந்த லோக்கல் ட்ரெயின்ல இருக்கும், எலக்ட்ரிக் ட்ரெயின் இருக்கும். அந்த ட்ரெயின்ல நீங்க ஏறி உட்கார்ந்தீங்க அப்படின்னா, சின்ன பிள்ளைகள் ஒரு ஆர்மேனிய பெட்டியோட என்ன செய்வாங்க, மேல வருவாங்க. 2 பேர் வருவாங்க. சரியா?
அந்த 2 பேர் வந்துட்டு இந்த 2 பேரும் பாட்டு படிப்பாங்க. ஒரு 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 அண்ணனும் தங்கச்சியா இருக்கலாம், இல்ல அக்காவும் தம்பியா இருக்கலாம். இவங்க என்ன செய்வாங்கன்னா ஹார்மோனிய பெட்டி, சின்ன பெட்டி, இந்த ஷோல்டர்ல தோல்ல போட்டுட்டு அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த 2 பிள்ளைகளை பாடி அத அந்த அந்த பையனோ அந்த பொண்ணோ என்ன செய்யும், அதை இசைக்கும் பாருங்க. நீங்க அதாவது நம்ம நினைக்கிறோம் ஏதோ பாடகர்கள் அப்படின்னு, அவங்க பாடுகிற பாட அவ்வளவு இனிமையா இருக்கும். அவங்க அந்த ஹிட் சாங்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த அந்த பாடல்களை பாடுவாங்க, அவ்வளவு இனிமையா இருக்கும். அந்த லோக்கல் ட்ரெயின்ல போக முடியல, அதை கேட்க அப்படி இருக்கும். அந்த சினிமா பாடல்கள் பாருங்க. இவங்க என்ன அப்படின்னா சின்ன பிள்ளைகள் எதற்காக வராங்க, 2 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு பிச்சை எடுப்பதற்காக அந்த லோக்கல் ட்ரெயின்ல, எலக்ட்ரிக் ட்ரெயின்ல வந்து பாட்டை பாடி எல்லார்ட்டையும் பணம் பிரிக்கிறாங்க. இவர்கள் அப்படி பணம் பிரிக்கிறார்கள், இந்த பாடகர்கள் ஜென்டலா பணம் பிரிக்கிறார்கள். சரியா? ஆனா இவர்கள் தப்ப முடியாது என்கிறது பரலோக தேவனுடைய தீர்க்க தரிசனம், திட்டமான தீர்க்க தரிசனம், மாறாத தீர்க்க தரிசனம், உறுதியான தீர்க்க தரிசனம். கேட்கிறவன் காதுள்ளவன் கேட்க கடவான். நீ இதை புறக்கணிக்கிறாயா, புறக்கணித்துட்டு போ, அதை குறித்து எனக்கு கவலை கிடையாது. ஆண்டவர் ஒரு நாள் சொல்லுவார், என் மகனிடத்தில் உங்களை எல்லாம் குறித்து எத்தனையோ தீர்க்க தரிசனங்களை சொன்ன, நீங்கள என்ன நினைத்தீர்கள்? அவன் எரிச்சலிலே, பொறாமையிலே, ஆமா அது ஏதோ ஒரு பகுதியிலே அவன் பேசுகிறான் என்று நினைத்தீங்க. ஆமா அவன் வந்து ஊனனும் கிடையாது, முடவனும் கிடையாது. நான் அழைத்து கொண்டு வந்து, அதாவது என்னுடைய ஊழியத்திற்காக பயன்படுத்துவதற்காக கொண்டு வந்த ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுப்பதற்காக கொண்டு வந்து நான் என்ன செய்தேன், அவனுடைய வேலைகளை எல்லாம் விட வைத்து கூட்டி அழைத்து வந்து அவன் மூலமாக அநேக தீர்க்க தரிசனங்கள் முழு சபைகளுக்கு இன்றைக்கு யூடியூப் மூலமாக அநேக பகுதியிலே வெளிப்படுத்தின. நீங்க எல்லாம் அதை அற்பமாக ஆண்டவர் பாட சொன்ன, பாடுறது தப்புன்னு எங்க சொன்னாங்க? இதுதான் வாயில வர்றதெல்லாம் இதுதான். ஆண்டவர் பாட எங்க தப்பு சொன்னாங்க? எங்க பீடி குடிக்க கூடாதுன்னு சொன்னாங்க? எங்க சீரட்டு குடிக்க கூடாதுன்னு சொன்னாங்க? இதெல்லாம் இந்த சவுடால் பேச்சு தான் என்னது ஜனங்கள்கிட்ட. சரியா? இந்த ஊழியக்காரன், இந்த சபையில விசுவாசிகள் எல்லாத்தையும் பார்த்துட்டுங்க. 33 ஆண்டுகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில அநேக காரியங்களை தேவன் பார்க்க வச்சு நடத்தி கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஏதோ சாதாரணமாக ஆமா நேத்து பெஞ்ச மலையில இன்னைக்கு மலைத்த காளானை போல ஓடி வரல. ஆமா என்னுடைய வாலிப நாட்கள்ல இருந்து என்னை தேவன் என்ன செய்தாங்க, வாழ வைத்து அர்ப்பணிக்க வைத்து உலகத்தை சுத்தினாலும் எதையும் எந்த பாவ அனித்தியமான சந்தோஷத்துக்குள்ள என்னை கொண்டு போகாதபடிக்கு முடிந்த அளவு ஒரு பரிசுத்தத்துல வாழ வைத்து நான் எப்பவும் சபையில சொல்லுவேன், என்னுடைய ஒரு சின்ன பரிசுத்தம் தாங்க. நீங்க நினைப்பது போல பெரிய பரிசுத்தம் அப்படின்னு சொல்றதுல ஒரு சின்ன பரிசுத்தத்துக்கு தான் ஆண்டவர் அநேக காரியங்களை என்ன செய்யறாங்க, வெளிப்படுத்திக்கிறாங்க.